வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு நம்ம தமிழில் உயிரெழுத்துக்கள் பார்ப்போமா? மொத்தம் எத்தனை உயிரெழுத்துக்கள் இருக்குது, அது என்னென்ன எழுத்துக்கள், அதில் என்னென்ன வார்த்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்க்கலாமா? மொத்தம் தமிழில் 12 உயிரெழுத்துக்கள் இருக்குது. எத்தனை உயிரெழுத்துக்கள் இருக்குது? 12 உயிரெழுத்துக்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. மொத்தம் எத்தனை உயிரெழுத்துக்கள் இருக்கு? 12 உயிரெழுத்துக்கள் இருக்கு. சரியா? இந்த முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா அ. முதல் எழுத்து என்னது? அ. இரண்டாவது எழுத்து ஆ. இழுத்து சொல்லணும். சரியா? ஆ. மூன்றாவது எழுத்து இ. இ. ஈ. உ. ஊ. ஏ. ஏ. ஐ. ஓ. ஓ. ஔ. ஓகேவா? இது என்னது? உயிரெழுத்துக்கள். திரும்ப ஒரு வாட்டி வாசிப்போமா? அ. ஆ. இ. ஈ. உ. ஊ. ஏ. ஏ. ஐ. ஓ. ஓ. ஔ. ஓகேவா? இதில் என்னென்ன வார்த்தைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? முதல்ல என்ன எழுத்து? ஆ. ஆல என்ன இருக்கு? ஆள தொடங்குற வார்த்தைகள் நிறைய இருக்கு. சரியா? இன்னைக்கு ஒரு சில வார்த்தைகள் பார்க்கலாம். இந்த பாருங்க, முதல் எழுத்து என்ன இருக்கு? ஆ. அம்மா. அம்மா. உங்களுக்குலாம் அம்மா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அம்மானா செல்லம் தானே. அம்மா தான் நம்மளை என்ன பண்ணுறாங்க? ரொம்ப அன்பாக நம்மளை நல்லா பார்த்துக்கிறாங்க இல்லையா? அம்மானா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் தானே. இங்கே முதல் எழுத்து என்ன இருக்கு? ஆ. வேறு என்னென்ன எழுத்துக்கள் இருக்கு ஆ தொடங்குற மாதிரி? இங்கே பாருங்க, அன்பு. அன்புன்னு என்னது? பாசம். எல்லாருமேலே எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். இந்த முதல் எழுத்து என்ன இருக்கு? ஆ. இரண்டாவது பாருங்க, இன்னொரு வார்த்தை எழுதியிருக்கேன். மேம் நான் எழுதியிருக்கேன் பாருங்க, அச்சம். அச்சம்னு என்னது? பயம். பயப்படுறோம் இல்லையா? அஞ்ச வேண்டியதுக்கு அஞ்சணும், எல்லாத்துக்கும் பயப்படக்கூடாது. சரியா? இதில் முதல் எழுத்து என்ன இருக்கு? ஆ. அடுத்து பார்த்தீங்கன்னா அறிவு. இதில் முதல் எழுத்து என்ன இருக்கு? ஆ. இது மாதிரி நீங்களும் ஆ எழுத்து முதல் எழுத்தாக வர மாதிரி நிறைய வார்த்தைகள். இது என்ன சொல்லுவோம் நம்ம? ஒரு வார்த்தைன்னு சொல்லலாம், ஒரு சொல்லுன்னு சொல்லலாம். சரியா? இந்த மாதிரி நீங்களும் நிறைய சொற்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? அடுத்து நம்ம ஆ. ஆல என்னென்ன வார்த்தைகள் இருக்குன்னு பார்ப்போமா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆடு. ஆடுன்றது என்னது? ஒரு வீட்டு விலங்கு. சரியா? ஆல என்ன இருக்கு? ஆ முதல் எழுத்தா இருக்கு. இன்னொரு வார்த்தை என்னது? ஆடு. வேற என்னென்ன வார்த்தைகள் இருக்கு? இங்க பாருங்க, ஆமை. ஆமையில முதல் எழுத்து என்ன இருக்கு? ஆ. அடுத்து பாருங்க, ஆசீர்வாதம். இது முதல் எழுத்து என்ன இருக்கு? ஆ. ஆசீர்வாதம்னா என்னது? பிளஸ்ஸிங். நீங்கள் பர்த்டே அப்போ ஒரு ஃபங்க்ஷன் அப்போல்லாம் போய் பெரியவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறீங்க இல்லையா? அவங்க உங்களை உங்கள் தலைமையில் கை வச்சு உங்களை ப்ளஸ் பண்ணுவாங்க இல்லையா? அதான் ஆசீர்வாதம். சரியா? வாழ்த்துறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆழம். ஆழம்னு என்ன சொல்லுவோம்? இதில் பாருங்கள், எழுத்து முதல் எழுத்து என்ன இருக்கு? ஆ. நம்ம என்ன எழுத்து பார்த்தோம்? ஆ பார்த்துட்டோம், ஆ பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? இ. ஈல என்னென்ன வார்த்தைகள் இருக்கு? இலை. ஓகேவா? இலை. இலையில் இந்த முதல் எழுத்து என்ன இருக்கு? இ. வேற என்னென்ன வார்த்தைகள் இருக்கு பார்ப்போமா? இனிமை. இந்த முதல் எழுத்து என்னது? இ. இனிமைன்னா என்னது? எல்லார்கிட்டையும் அன்பா இனிமையாக பழகிறது. யார்கிட்டையும் சண்டை போடாமல் இனிமையாக ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் அன்பாக பழகிறது, இனிமையாக பேசுறது, கோபமான வார்த்தைகள் பேசாமல் இனிமையான அமைதியான சாந்தமான வார்த்தைகள் பேசுறது. அடுத்து என்னது? இறைவன். இறைவன். இதில் முதல் எழுத்து என்ன இருக்கு? இ. இறைவனா யாரு? தெய்வம். சாமி கும்பிட்றீங்களையா? அதான் அது இறைவன். முதல் எழுத்து என்ன இருக்கு? இ. அடுத்து பாருங்க, இஞ்சி. முதல் எழுத்து என்ன இருக்கு? இ. அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம் நம்ம?
ஈ. ஈல என்ன வார்த்தை இருக்கு? ஈ. சரியா? இனிப்பு பண்டங்கள் மேலாம் வந்து உட்காரும் இல்லையா? நம்ம ஏதாவது பண்டங்கள், இனிப்பு பண்டங்கள், எந்த உணவுப் பொருளாக இருந்தாலும் மூடி வைக்கணும். இல்லாட்டி இந்த மாதிரி ஈ போன்ற சிறு சிறு பூச்சிலாம் வந்து உட்காரும், அதை நம்ம சாப்பிடக்கூடாது. சரியா? வேற என்ன இருக்கு ஈல? வேற என்ன வார்த்தைகள் இருக்கு ஈல? பாருங்க, ஈச்ச மரம். முதல் எழுத்து என்ன இருக்கு? ஈ. ஈச்ச மரம். ஈகை. இந்த முதல் எழுத்து பாருங்க ஈ. பிறகு கொடுத்து உதவுறது. ஓகேவா? ஈகை. அடுத்து ஈசல். என்ன பார்க்க போறோம்? அடுத்து நம்ம பார்க்க போற எழுத்து உ. ஊல என்ன வார்த்தை இருக்கு? என்ன சொல் இருக்கு? உரல். உரல். உங்க வீட்ல எல்லாம் இந்த உரல் இருக்கா? இதுல வச்சு அம்மா இடிக்கிறாங்களா? இஞ்சி பூண்டு. இதுல பாருங்க, முதல் எழுத்து என்ன இருக்கு? உ. ஓகேவா? உரல். வேற என்னென்ன வார்த்தைகள் இருக்கு ஊல? இங்க பாருங்க, உடை. உடை நம்ம தினமும் உடுத்துறோம் இல்லையா? உடை. அடுத்து உணவு. நம்ம சாப்பிடுறோம் இல்லையா? இட்லி, தோசை, சாதம், பொங்கல் எல்லாமே என்ன சொல்றோம்? நம்ம உணவு சொல்றோம். அடுத்து உறக்கம். தூங்குறோம் இல்லையா? அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? உறக்கம். அதுவே முதல் எழுத்து என்னது? அது ஊ. இல்ல ஊல முதல் எழுத்தாக கொண்டு இருக்கக்கூடிய சொற்கள். சரியா? அப்புறம் உண்மை. உண்மையில முதல் எழுத்து என்ன இருக்கு? ஊ. எப்பவுமே என்ன பண்ணும்? நம்ம உண்மையை தான் பேசணும். சரியா? எப்பவுமே என்ன பண்ணும்? எல்லாருக்கும் உண்மையா இருக்கணும். ஓகேவா? நான் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் எழுதியிருக்கேன். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய வார்த்தைகள்லாம் சொல்லலாம். வீட்டில் இந்த மாதிரி நிறையா எழுதி பார்க்கலாம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம என்னென்ன எழுத்து படிச்சிருக்கோம்? உயிரெழுத்துக்கள்ல என்னென்ன படிச்சிருக்கோம்? கற்றுக்கிட்டோம். அ. அடுத்து ஆ. அடுத்து இ. ஈ. உ. ஓகேவா? இது உயிரெழுத்துக்கள்ல இருக்க முதல் 5 எழுத்துக்களுடைய எழுத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட வார்த்தைகள்லாம் நம்ம தெரிஞ்சிட்டோம். அதில் என்னென்ன வார்த்தைகள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு பதிவில் மீதமுள்ள எழுத்துக்களையும் அதில் என்னென்ன வார்த்தைகள் இருக்குன்ற ஒரு வார்த்தைகளையும் நம்ம கற்றுக்கலாம். ஓகே சில்ட்ரன், நீங்களும் வீட்டில் இதில் என்னென்ன வார்த்தைகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சி எழுதி பழக்கணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.